இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜுனு, இந்த ஊர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க இந்த ஊருக்கு ரீசெண்டா தான் ஷிஃப்ட் ஆன டீச்சர். நான் ஸ்கூல்ல ஜாயின் ஆனப்போ நீங்க என்ன பாத்தீங்கல்ல, அதுக்கு முந்தா நாள் தான் வந்தோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க டெல்லியில இருந்தோம் டீச்சர். அதுக்கப்புறம் நாங்க பிசினஸ்க்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படின்னா உன்னோட அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அர்ஜுன் சித்தப்பாவோட ஆபீஸ்ல தான் அம்மா வேலை பாக்குறாங்க. என்ன இது? நீ அர்ஜுன் சார சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்க? அர்ஜுன் சார் உனக்கு அப்பா தானே? ஐயோ டீச்சர், அர்ஜுன் சித்தப்பா ஒன்னும் என் அப்பா கிடையாது. நானும் எங்க அம்மாவும் அவங்க வீட்டுல போயிருக்கோம், அவ்வளவுதான். அப்படின்னா அர்ஜுன் சார் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு உன்னோட அப்பாவை தானே வந்தாரு? எனக்கு தான் ஃபாதர் இல்லல்ல, அதனாலதான் ஃபாதர் பிளேஸ்ல அர்ஜுன் சித்தப்பா வந்தாரு. வா போலாம். அப்படின்னா உன்னோட அம்மாவும் அர்ஜுன் சாரும் ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி இல்லையா? அத தானே டீச்சர் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்ல. அப்படின்னா உன்னோட அப்பா என்ன ஆனாரு? என்னமோ அது எனக்கும் தெரியாது. என் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாராம். அதனாலதான் எனக்கு அப்பானா ரொம்ப கோபமும் வெறுப்பும் வருது. உன்னோட அப்பாவை என்னைக்காவது நீ பாத்திருக்கியா? அம்மா எனக்கு எப்பவுமே காட்டினதில்ல. காட்டுங்கன்னு சொல்லி நான் அம்மா கிட்டயும் கேட்டதில்ல. ஆக்சுவலா எங்க அப்பாவை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஜுன்னு அம்மாவோட ஸ்டோரி ஒரு மர்மமா இருக்கே. பேர் என்னமோ லக்ஷ்மி, ஆனா அர்ஜுன் சாரோட வைஃப் இல்ல. ஆக்சுவலா அவங்களோட புருஷன் யாரு, அவனோட அப்பா யாருன்னு ஜுன்னுக்கு கூட தெரியல. போட்டோலயும் வீடியோலயும் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கூட்டமா இருக்க இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த லக்ஷ்மி தான் என்னோட அக்காவா? ஜுன்னு, நான் இப்பவே வரேன் இரு.